நவராத்திரி ஸ்பெஷலாக இன்றைக்கி பருப்பு பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிறு பருப்பு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு கொஞ்சமாக அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெள்ளத்தை இந்த மாதிரி கரைச்சி நல்லா கொதி விடணும். பாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா கொதித்த வெள்ளத்தை வடிகட்டி வேக வச்ச பருப்போடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு கொதி விடணும். கொதி வச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்னஸ்க்காக ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கல் அளவுக்கு. ஸோ எந்த ஸ்வீட் ஆகினாலும் உப்பு ஆட் பண்ண போது அதோட ஸ்வீட்னஸே என்ஹான்ஸ் காட்டும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெய்யில் பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக முந்திரி திராட்சை இதெல்லாமே நெய்யில் வறுத்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அந்த வறுத்ததையும் ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு பருப்பு பாயாசம் ரெடி. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம்.